அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலமான அற்புதம் செய்ய உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தினுடைய 2வது பகுதியிலே வாசிக்கிறோம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சாத்தியமில்லாத இடத்திலே சாத்தியமான காரியங்களை செய்ய தேவனாலே மாத்திரம் முடியும். இந்தந்த காரியங்கள் முடியாது, இந்த இடத்தில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று உலகம் சொல்கிற போது தேவன் அந்த இடத்தில் தான் அற்புதம் செய்து மகிமையான காரியங்களை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து வரும்போது தண்ணீரை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அருமையாய் நடத்தி கொண்டு வந்தார். அந்த இடத்திலே சாத்தியமில்லாத காரியங்களை தேவன் அற்புதமாய் செய்து தம்முடைய ஜனங்களுக்கு அதிசயங்களை காண்பித்து நடத்தி வந்தார். இந்த காலை நேரத்தில் அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையிலும் சில காரியங்கள் சாத்தியமற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். வனாந்திரம் போன்ற அவாந்திரம் போன்ற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் வனாந்திரம் போன்று அவாந்திர வெளி போன்று இருக்கலாம். இந்த இடத்திலே தேவனால் அற்புதம் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாய் முடியும். இந்த இடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அது தேவனால் மாத்திரமே முடியும். அவர்தான் அதிசயங்களை செய்கிறவர், அசாத்தியமான காரியங்களை நடப்பிக்கிறவர். ஒருமுறை ஒரு சகோதரன் ஜெபிக்க சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டும், 2-3 நாட்களுக்குள்ளாக நான் போக வேண்டும், விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆனால் பாருங்கள், நான் கேள்விப்பட்டபடி விசா நீண்ட ப்ராசஸ் இருக்கும், அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை கடந்துதான் அந்த விசா கொடுப்பார்கள். ஜெபித்த போது அந்த சகோதரனுக்கு இந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்தது, கர்த்தரால் முடியும், அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். பாருங்கள், அந்த சகோதரன் இன்டர்வியூக்கு போகவில்லை, எதுவுமே செய்யவில்லை, திடீரென்று கூப்பிட்டு விசா கொடுத்தார்கள். அதிலும் 6 மாதத்துக்கான விசா கொடுத்ததாக அந்த சகோதரன் சொன்னார். பாருங்கள், முடியாத காரியத்தை தேவன் முடிய பண்ணுகிறவர். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு கூட இருங்கள். உங்கள் வாழ்க்கையில சோர்வுகளை உண்டாக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் வாழ்க்கையிலே பயத்தையும் வேதனையும் கலக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உங்களை சுற்றிலும் இருக்கலாம். இந்த பகுதியெல்லாம் அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி உலகம் சொல்லலாம், பிசாசு சொல்லலாம், உங்கள் மனது கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தரால் இந்த காரியம் முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன், அவர் மகா பெரிய தேவன், மகா பெரிய காரியங்களை எனக்காக செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நிச்சயமாய் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வனாந்திரத்திலும் அவாந்திர வெளியிலும் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும் மாலை கொடுமை. இந்த வார்த்தையை கேட்கிறமுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்தும் அப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.
பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதிலும் ஒரு பரிபூர்ணமாய் கொடுப்பார். சரீர சுகம் அளிக்கிறதிலும் பரிபூர்ண சுகம் கொடுப்பார். நம்முடைய மனதில் இருக்கிற காயங்களை ஆற்றி ஆறுதல் படுத்தி பூரண சமாதானத்தை கொடுக்கிறதிலும் பூரணமாய் கொடுக்கிற தேவன். உலகம் பூரணமாய் எதையுமே செய்யாது. ஏதாகிலும் ஒரு அரைக்குறை வைத்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரமே சிலருக்கு சில விஷயங்களில் அற்புதம் நடக்கும். சிலருக்கு சில சமாதானங்கள் குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரமே வரும். ஆனால் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பரிபூரண நன்மையை தந்து அற்புதமாய் நடத்துவார். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் எப்பொழுதும் குடித்து கொண்டே இருப்பார். அவரை திருத்துவதற்கு அவருடைய குடும்பம் முயற்சித்த வேலைகள் ஏராளம். ஆனால் ஒரு காரியத்திலும் அவருடைய மனது திரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானார். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவரை தொட்டார். அவருடைய மனது மாறினது. ஒரு பூரண சமாதானம் வந்தது. அப்பொழுது அந்த சகோதரன் சொல்கிறார், எனக்கு சமாதானம் இல்லாததினாலே, மனதிலே நிம்மதி இல்லாததினாலே தான் நான் குடித்தேன். ஆனால் இப்பொழுது இயேசு எனக்கு மன நிறைவை தந்திருக்கிறார், பரிபூர்ண சந்தோஷத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதும் பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு தேவனால் மாத்திரமே பூரணமான சமாதானத்தை, பூரணமான விடுதலையை, பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இந்த காலை நேரத்திலே அவரையே நம்பியிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பூரணமாய் கொடுக்க விரும்புகிறார், பூரணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னும் அவரை பற்றி கொள்ளுங்கள். ஒருவேளை காலம் கொஞ்சம் தாமதிக்கலாம், தாமதம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே அவரையே நம்பி இருக்கிற எந்த பரிசுத்தவான்களானாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். தாவீதை கைவிடவில்லை, தானியேலை கைவிடவில்லை, இன்னும் பல பரிசுத்தவான்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவர்கள் எல்லாரையும் பூரணமாய் ஆசீர்வதித்தார். உங்களையும் பூரணமாய் ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்குவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உமையே பற்றி கொண்டு உமையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தில், பூரண ஆசீர்வாதத்தில், பூரண ஆண்டவரே நன்மையினாலே, பூரண சரீர சுகத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்துவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.